இனிய நாள் வணக்கம். என்னிய நட்பு உறவுகளே, நான் உங்கள் அன்பு சகோதரர் பல்கலைவேந்தர் முனைவர் லியோஜி திரைக்கலைஞர். இன்று மலரும் இந்நினைவுகளுடன், மலரும் இந்நினைவு கல்லுடன், ஆம், மலரும் நினைவுகள் என்றுமே ஒரு இனிய போதை தரும் கல் போன்றது. இன்று எனது இந்திய திரைவானில் மாபெரும் திரைக்கதை வசனகர்த்தா திரு பாக்யராஜ் சார் அவர்களுடன் மீண்டும் ஓர் இனிய சந்திப்பில், இந்த சந்திப்பிற்கு காரணம் எமது இனிய நண்பர் நிகழ் மீடியா திரு சுரேஷ் காந்தராஜ் அவர்கள். முன்பு இரு தடவைகள் திரு பாக்யராஜ் சார் அவர்களை அவரது இல்லம் பிளஸ் அலுவலகத்தில் சந்தித்து உரையாடியுள்ளோம். யாம் மேலும் அவரது இது நம்மாடு திரைப்படம், நான் அப்போ பண்ருட்டியில் காந்தி பூங்கா மாடியில் அட்வர்டைஸ்மெண்ட் லியோஸ் ஆர்ட் ஃபோட்டோ வீடியோஸ் எனும் அட்வர்டைஸ்மெண்ட் நிறுவனத்தை நடத்தி வந்த வேளை, எனது சொந்த நிறுவனத்தை. அப்பொழுது பண்ருட்டி ஜெயராம் தியேட்டர், அங்கு இது நம்ம ஆள் படம் திரையிடப்பட்டது. அவ்வேளை அந்த படத்திற்காக திரு பாக்யராஜ் சார் அவர்களது 30 அடி கட்டவுட்டை நான் வரைந்து கொடுத்தேன். அது அங்கு நிறுவப்பட்டது. இதுவும் ஒரு மலரும் நினைவு கல் ஆகும். அதுபோல் திரு குண்டக்க மண்டக்க நாயகர் பார்த்திபன் சார் அவர்களையும் நான் பத்திரிகையாளராக பணியாற்றிய போது, பத்திரிகையாளர் பிளஸ் புகைப்பட கலைஞராக பணியாற்றிய போது பல தடவைகள் பாக்யராஜ் சார், பார்த்திபன் சார், கமல் சார், ரஜினி சார், இந்நாள் முன்னாள் முதல்வர்கள், இன்னும் பல அஜித், விஜய், இன்னும் பல திரை நட்சத்திரங்களை எமது கேமரா, அதாவது புகைப்பட கருவியில் சிறைப்பிடித்து நிறைய சிறைப்பிடித்தேன். அவைகளும் இன்னும் வரும் பகிர்வுகளில் உங்களுடன் பகிர்விடுவேன். நேற்றைய தினம் இதுபோல் மீண்டும் நமது திரைக்கதை சக்கரவர்த்தி திரு பாக்யராஜ் சார் அவர்களுடன் மீண்டும் ஒரு இனிய சந்திப்பு, அதன் பகிர்வு தொடர்வதெல்லாம் இதாகட்டும். உங்களுக்கும் உலகம் வாழ் அனைவருக்கும் என்றும் இதயம் நிறை இனி அன்புடன் உங்கள் அன்பு சகோதரர் பல்கலைவேந்தர் முனைவர் லியோஜி திரைக்கலைஞர். மீண்டும் இன்னும் நிறைய இனிய பகிர்வுகள் தொடரும். நன்றி, வணக்கம்.